எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது சோயா மில்க். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ், இன்றைக்கி நான் சோயா மில்க் செய்ய போகிறேன். அது தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் சோயாபீன் எடுத்திருக்கேன். அதை நான் என்ன செஞ்சுருக்கேன், 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன். நம்ம கழுவுறப்ப அதுலேருந்து இந்த தோல் வரும் பாருங்க, இந்த தோலெல்லாம் வரும் பாருங்க. நல்லா கை விட்டு நல்லா அலசிட்டோமா அந்த தோலெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அந்த தோலெலாம் எடுத்துட்ட பிறகு நல்லா வடிகட்டி இப்படி வச்சுக்கோங்க. ஒகேனர் சீனி தேவையான அளவு, டவுன் பண்ணான் 1, உப்பு தேவையான அளவு, தண்ணீர். ஓகேவா? ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யப்போனா, இந்த சோயாபீனை நம்ம அரைக்க போகிறோம். பாதி போட்டு அரைச்சிக்குவோம். நம்ம பாதி இதில் போட்டுட்டு ஓகேவா, தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. வாங்க இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம அரைக்கலாம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, திறந்து பார்க்கலாம். ஓகேவா, நல்லா அரைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம், வடிகட்ட போகிறோம். ஓகேவா, கண்டிப்பாக வடிகட்டி ஆகணும். ஓகேவா, இப்போ நம்ம வடிகட்டுவோம். வடிகட்டிட்டு நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்குவோம். கரண்டி எடுத்துகிட்டு இப்படி நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டிங்களா கணக்காக எல்லாம் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் பாய்க்க முடியாது, ஏன்னா தூக்கி எரிஞ்சிடணும். நல்லா வடிகட்டுங்க. கண்டிப்பாக இருக்கும் சோயாபீனு உள்ளுக்கு. ஓகேவா, பாருங்கள், நல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். எனக்கு இந்த மங்கு நிறைய நான் தண்ணி பாய்ச்சேன்னு தெரியுங்களா. இந்த மங்கு அளவுக்கு தண்ணி பாய்ச்சி 2 டீப்பு நான் பிளெண்டர் பண்ணி நான் அரைச்சி வச்சுருக்கேன். திரும்பி நான் என்ன செஞ்சேன், திரும்பி நான் வடிகட்டேன். அப்படி உங்களுக்கு வடிகட்டில் சிரமமாக இருந்துச்சுன்னா வடிகட்டுறதுக்கு நீங்கள் வெள்ளைக்கலர் துணி இருக்குது தெரியுங்களா, வேஷ்டி துணி, அதை வச்சு கூட ஊற்றி அதில் கூட நீங்கள் அடியில் அப்படி புழிஞ்சிங்களா நல்லா கணக்காக அமையும். அந்த மாதிரி கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம், இல்லை வடிகட்டும் பாய்ச்சிக்கலாம். ஓகே விவர்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சமைக்கலாம். ஓகே விவர்ஸ், இப்போ நம்ம பானை அடுப்பில் வச்சுட்டோம். நம்ம இப்போதைக்கு அனல் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. அப்புறம் போகும் அனலை குறைச்சிக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த சோயாபீன் தண்ணி இதில் ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், டவுன் பண்ணான்னு 1 போடுறோம். அடுத்தது தேவைக்கேற்ப இனிப்புக்கு உப்பு போடுறோம். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. நம்ம எல்லாம் கிண்டி விடுவோம். ஆனால் கிண்டுறப்ப நிறுத்தாமல் அப்படி கிண்டுங்க, இல்லைன்னா அது போய்ட்டு பிடிச்சிக்கும். சரிங்களா? இப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், அப்புறமேல் கிண்டலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த மாதிரி அனல் கூட வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அனலை கொஞ்சம் குறைச்சிடுங்க, ரொம்ப வைக்காதீங்க, கட்டி ஆயிரும். அனலை குறைச்சிட்டு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சீனி போடலாம். உங்கள் விருப்பம். அப்படி உங்களுக்கு பாவு காய்ச்சி கூட நீங்கள் சீனி பாய்ச்சிக்கலாம், இல்லை இப்படி கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நான் ஒகனே சீனி பாய்க்கிறேன், நீங்கள் வெள்ளை சீனி கூட பாய்ச்சிக்கலாம். இது தேவைக்கேற்ப தான், இனிப்பு எவ்வளோ வேணுமோ அது தந்தப்போ நீங்கள் போட்டுக்குங்க. குடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ இனிப்பு வேணும்னு. நான் கணக்காக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பத்தலைன்னா திரும்பி போட்டுக்குங்க. நல்லா கரைச்சி விடுங்க, நிறுத்தாமல் கிண்டுங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். கிண்டிக்கிட்டே இருங்க, அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. அந்த வாசம் வரும் பாருங்க, சோயாபீனோட வாசம் வரும் பாருங்க. நம்ம கிண்ட அந்த வாசம் வரும் பாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று திக்காயிரும். அந்த திக்கான பிறகு தான் இப்போ நம்ம எடுக்கணும் வெளியே. ஓகேவா, நல்லா கிண்டிக்கிட்டு இருங்க. ஓகேவா, பாருங்கள், நல்லா கொதிக்க விடுங்க, இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் இறக்குங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும் பாருங்க, இப்படி திக்காக வரணும். ஓகேவா,
மேலே இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வீசிடுங்க. இந்த மாதிரிலாம் தேவையில்லை, வீசிடுங்க. கட்டி கட்டியாக உள்ளதெல்லாம் வீசிடுங்க. ஓகேவா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அவிச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூட ருசி போயிடும். சீனி பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ சோயாபீன் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? சோயாபீனை வந்து நல்லா கொதிக்க விட்டோம் இப்போ நல்லா ஆற விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சூடாக குடிக்கிறீங்க, இல்லை இல்லைன்னு ஐஸ் கட்டி போட்டு குடிக்கிறீங்க, அவங்கவுங்க விருப்பம். நீங்கள் குடிச்சிட்டு உங்கள் கோமினை எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ண. சுவையான சோயா மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.